நான் எம்மாத்திரம். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம். நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடங்கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை அரோசிப்பேன். வழக்காடும் வார்த்தைகள். மனுஷனால் தேவனோடு வழக்காட முடியாது. நாம் வழக்காடி தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு வழக்காடுவதற்கு எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. யோபு இப்போது வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிறார். தன்னுடைய நிலைமை சீர்படும் என்னும் நம்பிக்கை யோபுவிடம் சிறிதுமில்லை. தேவன் தன் மீது கோபமாய் இருக்கிறாரோ என்னும் பயம் யோபுவின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. யோபுவின் வருங்காலம் தெளிவில்லாமல் மேகத்தின் மறைவில் இருப்பது போல மங்களாய் இருக்கிறது. யோபு வேதனைப்பட்டாலும் அவர் தேவனோடு வழக்காட ஆயத்தமாய் இல்லை. தேவன் யோபுவினிடத்தில் கேள்விகளை கேட்கும்போது யோபுவால் தேவனுக்கு மறுமொழி கொடுக்க முடியவில்லை. தேவனோடு வழக்காடுவதற்கு தேவையான வார்த்தைகளையும் யோபுவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் கூட தேவனுக்கு அடங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் எம்மாத்திரம் என்று யோபு தன்னை தாழ்த்துகிறார். யோபு கர்த்தருக்கு முன்பாக வழக்காடாமல் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். கர்த்தர் தனக்கு உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு ஒரு உதவியும் இல்லை என்பதை யோபு புரிந்து வைத்திருக்கிறார். தேவன் தமக்கு சித்தமான காரியத்தை யோபுவின் ஜீவியத்தில் நடப்பித்திருக்கிறார். தேவனிடத்தில் நீர் என்ன செய்கிறீர் என்று யாராலும் கேட்க முடியாது. அவர் நம்மிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டாலும் நம்மால் அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் முடியாது. யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை நியாயப்படுத்த விரும்பவில்லை. தன்னை ஒரு நீதிமானாக காண்பிக்கவும் யோபு முயற்சி பண்ணவில்லை. யோபுவின் உத்தமத்தை குறித்து அவருடைய சிநேகிதர்கள் சந்தேகப்படுகிறார்கள். யோபு ஒரு துன்மார்க்கர் என்றும் அவர் ஒரு மாய்மாலக்காரர் என்றும் அவரை தூஷிக்கிறார்கள். யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் தன்னுடைய உத்தமத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார். தான் ஒரு மாய்மாலக்காரரோ அல்லது அக்கிரமக்காரரோ அல்ல என்று யோபு தன் சிநேகிதரிடத்தில் விவாதம் பண்ணுகிறார். ஆனாலும் யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் நிரூபிக்க எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தரே பலத்தவர். யோபு தேவனை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய நீதிக்கு முன்பாக தன்னுடைய நீதி நிலைத்து நிற்காது என்பது யோபுவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. யோபுவுக்கு தன்னை பற்றி தெரிவதை விட கர்த்தர் யோபுவை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார். யோபு தன்னுடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கிறார். யோபுவின் இருதயம் அவருடைய மனச்சாட்சியும் அவரை குற்றப்படுத்தவில்லை. ஆனாலும் யோபுவின் இருதயத்தை விட தேவனே பெரியவர். யோபுவின் அந்தரங்க பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். யோபுவின் அந்தரங்க பாவங்களை பற்றி தேவன் யோபுவை குற்றப்படுத்தும் போது யோபுவால் தேவனுக்கு எதிர்த்து நின்று வழக்காட முடியாது. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு தேவனுக்கு முன்பாக வழக்காடாமல் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தன்னுடைய சுய முயற்சியினாலோ சுய பக்தியினாலோ சுய புத்தியினாலோ தன்னால் தேவனோடு வழக்காட முடியாது என்பதை யோபு நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதனால் அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையினாலேயே நமக்கு உத்தரவு அருளுகிறார். நாம் எப்படி ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு உத்தரவு அருள மாட்டார். தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு உத்தரவு அருளுகிறார். தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி உத்தரவு அருளுகிறார் என்பதை யோபு விவரித்து சொல்லுகிறார். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் என்பதே
யோபுவின் விசுவாசம். யோபுவின் ஜெபம் குறைவுள்ளது. அவருடைய ஜெப வார்த்தைகளும் பலவீனமானது. ஆகையினால் கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் என்பதை யோபு நம்ப மறுக்கிறார். கர்த்தர் உத்தரவு அருளினாலும் அது கர்த்தருடைய உத்தரவுதான் என்று யோபு நம்ப மாட்டாராம். இப்படிப்பட்ட அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும் போது உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதுபோல கர்த்தர் தமது வலதுகரத்தினால் தன்னை ரட்சித்து தனக்கு செவி கொடுத்தருளினார் என்று யோபுவால் சொல்ல முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாகவே தனக்கு செவி கொடுத்ததாக யோபு அங்கீகரிக்கிறார். யோபுவின் இருதயத்தில் குற்ற உணர்வு எதுவும் இல்லை. அவர் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. யோபுவுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகரித்திருக்கிறது. கர்த்தர் புசலினால் தன்னுகிறார் என்றும் முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காரியங்களை தனக்கு உண்டாக்குகிறார் என்றும் யோபு தன்னுடைய வேதனையின் மத்தியில் புலம்புகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் என்றும் யோபு தன்னுடைய வேதனையை பற்றி விவரமாக சொல்லுகிறார். முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் என்று யோபு கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறார். இது தவறான கருத்து. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காயங்களை உண்டாக்க மாட்டார். மனுஷனுக்கு காயங்களையும் வியாதிகளையும் சாத்தானே கொடுக்கிறான். யோபு தேவனை குறித்து கூறும் தவறான கருத்துக்கள். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடுக்கவில்லை. கசப்பினால் என்னை நிரப்புகிறார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். உலகத்தை துன்மார்க்கர் கையில் விட்டிருக்கிறார். நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மத்தியஸ்தன் இல்லை. தமது மிலாற்றை என் மீது வைக்கிறார். அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணுகிறது. எனக்கு காரணத்தை அறிவிக்காமல் என்னை குற்றவாளி என்று தீர்க்கிறார். என்னை ஒடுக்குகிறார். தம்முடைய கைகளின் கிரியையை வெறுக்கிறார். துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறார். என்னை நிர்மூலமாக்குகிறார். என்னை பால் போல் வார்க்கிறார். என்னை தயிர் போல் உறைய பண்ணுகிறார். சிங்கத்தை போல என்னை வேட்டையாடுகிறார். சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறார். நான் சற்று இளைப்பாறக்கூடாதபடிக்கு அவர் என்னை விட்டு ஓயாமல் இருக்கிறார். தன்னுடைய பாடுகளில் யோபு கர்த்தரை குறித்து தவறான கருத்துக்களை கூறுகிறார். சாத்தானே யோபுவுக்கு பாடுகளை கொடுக்கிறவன். யோபுவுக்கு எல்லா வேதனைகளும் மொத்தமாய் வந்திருக்கிறது. யோபுவால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யோபுவுக்கு ஒவ்வொரு வேதனையாக தொடர்ச்சியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு மூச்சுவிடக்கூட நேரமில்லை. கர்த்தரோ யோபுவை கசப்பினால் நிரப்புகிறார். தன்னுடைய வேதனைக்கும் வியாதிக்கும் முகாந்திரமான எந்த காரணமும் இல்லை என்று யோபு நிச்சயமாய் நம்புகிறார். யோபு கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆனால் கர்த்தரோ யோபுவை கசப்பினால் நிரப்புகிறார். யோபு தேவனுடைய இரக்கத்தை பற்றி நல்ல வார்த்தைகளால் புகழ்ந்து சொன்னாலும் இப்பொழுது தேவனை பற்றி எரிச்சலோடும் பேசுகிறார். கர்த்தர் தனக்கு முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை உண்டாக்குகிறார் என்று வேதனையோடு புலம்புகிறார். யோபுவால் இந்த அளவுக்கு பேச முடிவதற்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற சுவாசம் உதவியாய் இருக்கிறது. யோபுவால் மூச்சுவிட முடியவில்லை என்றால் அவரால் இத்தனை வார்த்தைகளை பேசவும் முடியாது. ஆனால் யோபுவோ சிந்தியாமல் நிதானம் இல்லாமல் தன்னுடைய வேதனையின் மிகுதியினால் வார்த்தைகளை கொட்டுகிறார். கர்த்தர் எந்த காரியத்தையும் முகாந்திரம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. அவர் சகலவற்றையும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாயும் திட்டத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் செய்து முடிக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல நிற்கும். கர்த்தருடைய கட்டளைக்கு தேவதூதர்கள் எல்லோரும் கட்டுப்படுகிறார்கள். கர்த்தர் முகாந்திரத்தோடு கட்டளை இடுகிறார் என்பதை சர்வ சிருஷ்டிகளும் அறிந்திருக்க வேண்டும். யோபுவை போல முகாந்திரம் இல்லாமல் பேசக்கூடாது. கசப்பினால் என்னை நிரப்புகிறீர் என்று யோபு கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறார். இது உண்மையான வார்த்தை அல்ல. இது உண்மை என்றால் யோபு இப்போது உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தர் மீது குற்றம் கூறுவதே பாவம். யோபு பாவத்திற்கு மேல் பாவமாக தன் மீது குவித்துக் கொள்கிறார். நம்மிடத்தில் எந்த கசப்பும் யார் மீதும் இருக்கக்கூடாது.
யோபு தன்னுடைய வேதனையில் புலம்பினாலும் கர்த்தருடைய பலத்தை அங்கீகரிக்கிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரே நீதியும் நியாயமும் சத்தியமும் உள்ளவர். யோபுவின் பட்சத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டார்கள். கர்த்தரே நீதிபரர் என்பதையும் அவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் அவர் சகலவற்றையும் முகாந்தரத்தோடு செய்கிறவர் என்பதையும் அறிந்திருக்கிறவர்கள் யாரும் யோபுவின் பட்சத்தில் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள். யோபு புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் ஆல் என்னும் நிபந்தனைகள்: நான் கெஞ்சினால், பலத்தை பார்த்தால், நியாயத்தை பார்த்தால், நான் என்னை நீதிமான் ஆக்கினால், நான் உத்தமன் என்று சொன்னால், என் அங்கலாய்ப்பை நான் மறந்தால், நான் பொல்லாதவனாய் இருந்தால், நான் சுத்தம் பண்ணினால், நான் பாவம் செய்தால். கர்த்தரே நீதி உள்ளவர். யோபு தன்னை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தரை பற்றியும் அறிந்து வைத்திருக்கிறார். தன்னுடைய நீதி தேவனுடைய நீதிக்கு முன்பாக நிலைத்து நிற்காது என்பதையும் யோபு புரிந்து வைத்திருக்கிறார். யோபுவால் தேவனுக்கு விரோதமாக வழக்காட முடியாது. ஒருவேளை அவர் தன்னை நீதிமான் என்று சொன்னாலும் அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்காது. யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தான் நீதிமான் அல்ல என்றும் தான் உத்தமன் அல்ல என்றும் யோபு அங்கீகரிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தன்னை நீதிமானாகவோ உத்தமனாகவோ காண்பித்துக் கொள்ள யோபு விரும்பவில்லை. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் என்பதே யோபுவின் பணிவான வார்த்தை. யோபு தன்னுடைய உள்ளத்தை அறியாதவராய் இருக்கிறார். அவர் உத்தமனாய் இல்லையா என்பது அவருக்கே தெரியவில்லை. தன்னை உத்தமன் என்று சொல்ல யோபுவுக்கு பலனில்லை. அவர் தன் ஜீவனை ஆரோசிக்கிறார். யோபுவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ இஷ்டமில்லை. தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். தனக்கு சீக்கிரத்தில் மரணம் வரவேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறார்.